வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது ஜென்சி டிஎம்கே அமைப்பு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தன் அரியப்பனை போலீஸ் கைது செய்ய முயற்சி பண்ணாங்க. அதுக்காக அந்த தாவேக அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிரணி தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் தெரிவிக்கும் போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, தாவேக அரசுக்கு எதிராக குரல் எழுப்பும் கருத்து தெரிவிக்கும் இளைஞர்களை அடக்கிறதுக்கு தாவேக அரசு முற்படுறதா, இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ஜென்சி டிஎம்கே ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. முக்கியமாக கோட்டு போட்டால் மட்டும் போதுமா, நீட்டுக்காக பேசுமா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மாற்றம் தாவேக அரசு ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக அவங்க எல்லாரும் நிறைய விதமான கருத்துக்களும் பதிவைக்கிறாங்க. பெண் வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் எழுப்புறாங்க. நீட் தேர்வை எப்போ ரத்து செய்யறதுக்கு குரல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அரசுக்கு எதிராக வைக்கும்போது, அதாவது அரசு செயலில் குற்றம் கண்டுபிடித்து அதை எதிராக கேள்வி கேட்கும்போது அவங்க யாரும் கைது செய்யப்படலை, கைது செய்ய முயற்சியும் செய்யலை. டிஎம்கே ஜென்சி அமைப்போட ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தன் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க பிங்க் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் தமிழக முதல்வர் பற்றியும் அவருடைய மகன் பற்றியும் ஒரு தனிமனிதர் தாக்குதல் கொடுத்துருந்தாங்க. இந்த காலத்தில் இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நக்களோட நையாண்டியோட பேசுகிறது வழக்கம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அந்த நக்கல்லையும் நையாண்டிலையும் ஒரு மரியாதை இருக்கணும். தரக்குறைவான வார்த்தைகளும் ஆபாசமான வார்த்தைகளும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோ இன்டர்நெட்டில் இருக்கும், நீங்கள் எல்லாரும் கூட போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அது அவங்க சொல்ல வர கருத்துக்களை அவங்க மரியாதையாக எடுத்து சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தரக்குறைவான, மரியாதை குறைவான, கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தினாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அவங்க இதை கனிமொழி அவர்கள் நேரடியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அரசுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்கிறவங்கள தாவேக அரசு ஒடுக்கிற மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க திருமதி கனிமொழி அவர்கள். எனக்கு தெரிஞ்ச திருமதி கனிமொழி அவர்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே, கிட்டத்தட்ட 35 வருடங்களான்னு நான் நினைக்கிறேன், அரசியல் இருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 35 வருடங்களுக்கு மேலே அரசியல் அனுபவம் மிக்க ஒரு பெண் இப்படி பொதுவாக தாவேக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுனால இளைஞர்களை ஒடுக்குறாங்கன்னு சொல்றது மக்களுக்கு தவறான புரிதலை உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால மக்களுக்கு சரியான புரிதலை கொடுக்கக்கூடிய கடமை ஒரு அரசியல்வாதியாக, ஒரு அரசியல் தலைவராக அவங்களுக்கும் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு நம்மளோட கருத்துக்களை எடுத்துரைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்களுடைய கருத்துக்களை நாம் எடுத்துரைப்பதாக இருந்தாலும் சரி, மரியாதையான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினோமேயானால் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நம்ம தவிர்க்கலாம். நன்றி.